ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஏற்காடு போக போகிறோம். ஏற்காடு எப்படி இழுக்குதுன்னு தெரியல. ஷோரூமில் சர்வீஸ் சென்டரில் கேட்டதுக்கு தாராளமாக ஹீல்ஸ் ஏற்றலான்னு சொல்லியிருக்காங்க, இழுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இழுக்குதான்ட்டு. இன்றைக்கி இப்போ ஹீல்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லாவே இழுக்குது. ரெண்டு பேர் தான் போயிருக்கோம். பவர் மோட்லாம் போடாமல் நார்மல் மோட்லேயே நல்லா தான் இழுக்குது. நம்மளது பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஐக்யூப் யூஜி மாடல். ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா 100 கிலோமீட்டர் போகும். போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் சார்ஜ் இருக்குதாங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இது ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இப்போ நார்மல் மோடில் தான் போட்டிருக்கோம். ஆனாலும் சார்ஜ் பார்த்திங்கன்னா நம்மளது ஒரு கிலோமீட்டர் ஓட்டினீங்க. இப்போ 100% சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா 1% சார்ஜ் குறையும், அது மாதிரி இருக்கும். ஆனால் ஹீல்ஸ் ஓட்டும் போது கண்டிப்பாக நீங்கள் அதோட எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் குறையுது. இப்போ 2 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா எப்படி பார்த்தோன்னா ஒரு 3% சார்ஜ் குறைஞ்சிருது. அதுதான் டவுட்டாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சீலநாயக்கன்பட்டியிலேருந்து வந்திருக்கோம். சீலநாயக்கன்பட்டியிலேருந்து இப்போ ஃபுல் சார்ஜ் பண்ணியாச்சு. அங்கேருந்து ஒரு அடிவாரத்துக்கு 10 கிலோமீட்ரு, ஹீல்ஸ் ஒரு 20 கிலோமீட்ரு, 30 கிலோமீட்ரு, மேலே ஒரு 10 கிலோமீட்ரு நம்ம சுற்றி பார்த்தா கூட ஒரு 40 கிலோமீட்ரு வருது. அப் அண்ட் டவுன் ஒரு 80 கிலோமீட்ரு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மதியானம் ஒரு மணி ஆக போகுது. இப்போ வெயிலாக இருந்தால் கூட அந்த ஒரு சில்னஸ் கூலிங்காக தான் இருக்குது. ஏற்காடு நல்ல கிளைமேட் நல்லா தான் இருக்குது இன்றைக்கி. இப்போ நம்ம வண்டி எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 7500 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டியிருக்கோம். 7500 கிலோமீட்டர் ஓட்டுற வரைக்கும் கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தா ஒரு 2 ட்ரிப்பு வந்து ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடுச்சு. வார்னிங் சிம்பிள் காட்டுது, ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடுச்சு. இதை தவிர வேறு எதுவும் பெருசாக கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் இதுவே கொஞ்சம் ரிஸ்க்கான கம்ப்ளைண்ட்டு தான். ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு வண்டியை ஓவர்டேக் எடுக்கிறீங்க, அப்போ எதாவது ஆஃப் ஆனிச்சுன்னா நமக்கு ரிஸ்க்கு தான். சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கம்ப்ளைண்ட்டை அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கேட்டதுக்கு சென்சார் ஏதாவது பிரச்சனைனால அந்த மாதிரி வார்னிங் சிம்பிள் காட்டுங்க, ஆஃப் ஆகிடும், அது சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் இது வரைக்கும் எதுவும் ஆகலை. அதை தவிர பார்த்திங்கன்னா வண்டி வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஏன்னா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம்தான். மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. என்ன பிராண்டு வேல்யூ வச்சு உங்கள் ரேட்டு அதிகமாக விற்கிறாங்கன்னு தான் தோணுது எனக்கு. மற்றபடி எதுவும் சர்வீஸு மற்றது அதெல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. இப்போ போட்டிங் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 3 விதமான படகு இருக்குது. இது நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பெடல் பண்ணுற மாதிரி இது 2 பேர்த்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி துடுப்பு படகு இருக்குது, மோட்ரு படகு இருக்குது. அது எத்தனை பேர் வந்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பெடல் பண்ணுறதுலேயே 4 பேர் போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இது நல்லா தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மோட்டர் போட்டு
போகும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அலையில் நம்ம போட்டு கொஞ்சம் ஆடுது. சேஃப்டிக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி அது போட்டுக்கிட்டு தான் போட்டிங்கே பண்ண விடுறாங்க. இப்போ போட்டிங்கை முடிச்சுட்டு ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். ரோஸ் கார்டனில் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ஒருத்தருக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ சீசன் இல்லாதனால ரோஸ்லாம் எதுவும் இல்லை. அதனால் கிளைமேட் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. இப்போவே லேசாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீடு போகிற வரைக்கும் சார்ஜ் வண்டியில் இருக்குதாங்க தான் டவுட்டாக இருக்குது. நம்ம இப்போ ஏற்காடு வந்து போட் ஹவுஸ் போயிருக்கோம். அங்கேருந்து நேராக லேடிஸ் சீட் வந்திருக்கோம். மற்றபடி யார் எங்கேயும் பெருசாக போகல. சேர்வராய் நீல்ஸ் இங்கெல்லாம் போகலை. இதுக்கு சார்ஜ் வீடு வரைக்கும் போகுமாங்கிறது டவுட்டாக தான் இருந்தது. அதனால் 32% மீதி இருக்குது. எப்படியும் கீழே அடிவாரம் வரைக்கும் 20 கிலோமீட்ரு, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 30. கடைசி 10%லாம் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா சார்ஜ் உங்களுக்கு 20% 10% கீழே போயிட்டாவே டக்குன்னு குறைஞ்சிரும். பார்க்கலாம். 32% இருந்தது. ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சார்ஜ் ஏறுது. இப்போது நமக்கு 32% இருந்தது. நம்ம வர வர 1 2 அப்படியே 1% 2% ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் எக்ஸலேட்டர் கொடுக்கறத விட்டுட்டிங்கனாவே வீல் சுற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் சார்ஜ் ஏறுது நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே எடுக்கும்போது 32 இருந்தது, 1 2 ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சார்ஜி வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ சில்னஸ் மதியானமே நல்லா சில்னஸ்ஸாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5:45 மணிக்கு தான் அங்கேருந்தே மேலேருந்தே கீழே இறங்கணும். இந்த கிளைமேட் இன்னும் நல்லா இருக்குது. ஊர் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது. கீழே சேலம் சிட்டி. ஓகே, மேலே நம்ம 32% எடுத்தோம். கீழே அடிவாரம் வரும்போது 4% ரிட்டர்ன் சார்ஜ் ஏறிடுச்சு. கீழே அடிவாரத்துக்கு வரும்போது 36% வந்துடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம்.
இப்போ வீட்டுக்கு நம்ம சீல்நாயக்கன்பட்டி ரவுண்டானத்துலேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ரிட்டர்ன் கரெக்டாக ரவுண்டானா வரும்போது 25% சார்ஜ் இருந்தது. 100%ல் எடுத்துகிட்டு போனோம். ரிட்டர்ன் சீல்நாயக்கன்பட்டியில் இருந்து கிளம்பி மறுபடியும் அதே சீல்நாயக்கன்பட்டிக்கு வரும்போது 25% சார்ஜ் இருக்குது. ஓகே, பாய். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.